அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, பூரிப்பாக இருக்கக்கூடிய நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். நண்பர்களே, புகைப்படங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு எதுக்காக புகைப்படம் பேர் வந்ததுங்கிறத பத்தி யோசிச்சு, நீங்களும் அட்வைஸ் பண்ணுங்க. அந்த படங்களை பார்த்தோம். அசையாத படம்னு வச்சுப்போமே, வீடியோன்றது அடுத்த ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே ஒரு சந்தோஷமோ, ஒரு துக்கமோ இருக்கிறது. மனசுல ஒரு படபடப்பு இருக்கிறது. ஒரு என்னமோ எமோஷன் வருது. ஒரு அனுபவத்தை குடுக்கிறது. அந்த அனுபவம் மீண்டும், மீண்டும் அபிவிருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சந்தோஷத்தை குடுக்கிறது போலவே சோகத்தையும் குடுக்கக்கூடிய படங்களும் இருக்கின்றன. நம்ம மனசுல பதிஞ்சிருதுல்ல. மூளையில, எண்ணங்கள்ல பதிஞ்சிருதுல்ல. அதுவுமே ஒரு படம் தானே! அது ஒரு நெகட்டிவ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது வந்து எஃபெக்ட் ஆஃப் பாசிட்டிவ், நெகட்டிவ் இல்ல. அந்த படத்துக்கே, அந்த ஃபோட்டோவுக்கே ஒரு நெகட்டிவ்ன்னு பழைய காலத்துல இருந்தது. அத மாரி அந்த தாட்ஸ் நம்ம மனதுல, நம்ம எண்ணங்கள்ல பதிஞ்சு போகுதுல்ல. உண்டா? இல்லையா? அதனுடைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்க கடந்து வந்தீர்கள் என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த புகைப்படத்தை பற்றி நெறைய எண்ணங்கள் என்ற அனுபவங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. சில படங்கள் நமக்கு கிடைக்காம போகும் பொழுது, சில சொந்தங்களின், சில நண்பர்களினுடைய படங்கள், சில அனுபவங்களின் படங்கள் நமக்கு கிடைக்காத பொழுது, கிடைத்த படங்கள் தவறவிட்ட பொழுது எப்படி இருக்கிறது? அந்த அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்வோம். வரும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில். நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி ஆர்வமாக விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், உடல் ஆரோக்கியத்துடன், இறை அருளுடன்.